வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கதை சொல்ல போறேன். இது ஒரு பெரிய சிங்கத்துக்கும் ஒரு சின்ன எலிக்கும் நடந்த கதை. இந்த கதையில் நீங்க கத்துக்கலாம், நம்ம அளவு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நம்ம மனசு பெரியதா இருந்தா நம்மாலும் பெரிய காரியங்கள் பண்ண முடியும்னு. அப்ப வாங்க இந்த அற்புதமான சிங்கமும் எலியும் கதையை கேட்போம். ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுல லியோனு ஒரு வலிமையான சிங்கம் இருந்தான். அவன் ரொம்ப பெருமையோட ஒரு கல் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான். எல்லா விலங்குகளும் அவன்கிட்ட வந்து வணங்கும். நீலநரி, வாழ்க வாழ்க நம் காட்டின் வலிமையான அரசன் லியோ அப்படின்னு சொல்லும். அதுக்கு லியோ, நன்றிய அன்பான குடிமகளே, நான் உங்கள் எல்லாரையும் என் வலிமையால பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுவான். லியோவுக்கு தோணும் தன்னோட வலிமைதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு. அதே காட்டில் பிப்புன்னு ஒரு சின்ன எலி இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடும். தன்னோட அளவை விட பெரிய பள்ளங்களை எடுக்க முயற்சி பண்ணோம். ஐயோ, இந்த பள்ளங்கள் ரொம்ப எடை, ஆனா குளிர்காலம் வர்ற முன்னாடி நான் சாப்பாடு சேமிக்கணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கும். பச்சை நிற பறவை பிப்பை பார்த்து, பிப், நீ ரொம்ப கஷ்டப்படுற இந்த சின்ன அளவுல அப்படின்னு சொல்லும். ஆனா பிப்பு ரொம்ப உறுதியா இருந்தது. அளவு சின்னதா இருந்தாலும் அது எப்பவும் கைவிடாது. ஒரு அழகான மதியம் லியோ ஒரு பெரிய மரத்தோட கீழே நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அவனோட அரச ஆடை அழகா காத்தில் ஆடிட்டு இருந்தது. என்ன அழகான நாள், ஓய்வு எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். எல்லாமே அமைதியா இருந்தது. யாருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ பிப் ரொம்ப வேகமா ஓடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கு தெரியல லியோ அங்க தூங்கிட்டு இருக்கான்னு. அது லியோவோட பெரிய கையோட மேல மிதிச்சிட்டுச்சு. ஐயோ, மன்னிச்சுடுங்க அரசே, நான் வீட்டுக்கு போக முயற்சி பண்றேன் அப்படின்னு பிப் கத்துச்சு. லியோ திடுக்கிட்டு, யார் தைரியம் பண்ணி காத்தோட அரசனை தொந்தரவு பண்றது அப்படின்னு கர்ஜனை பண்ணான். லியோ ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். யாரோ ஒரு சின்ன விலங்கு அவனோட அமைதியான தூக்கத்தை கெடுத்துட்டுச்சு. லியோ ரொம்ப கோபமா ஆகிட்டான். அவனோட கண்களில் நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. அவன் பிப்புக்கு மேல உயர்ந்து நின்னான். நீ ஒரு சின்ன உயிரினம், என் அரச தூக்கத்தை கெடுக்க என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு லியோ கோபமா கேட்டான். பிப்பு நடுங்கிட்டு, தயவு செய்து மன்னிச்சிடுங்க பெரிய லியோ, இது தற்செயலா நடந்துச்சு அப்படின்னு சொன்னது. பிப்பு ரொம்ப பயந்துட்டு இருந்து லியோவோட கோபத்தை பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிப் லியோவோட பெரிய கால் கீழே மாட்டிக்கிட்டது. அது தன் உயிருக்காக கெஞ்சிட்டு இருந்தது. தயவு செய்து என்ன உயிரோட விட்டுடுங்க, நான் வாக்கு தரேன், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு பிப் சொன்னது. லியோ சிரிச்சிட்டு, உன்ன மாதிரி சின்னவன் என்ன மாதிரி வலிமையானவனுக்கு எப்படி உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான். லியோக்கு பிப்போட வாக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. ஆனா அந்த சின்ன விலங்கோட தைரியத்தை பார்த்து ஏதோ உணர்ச்சி வந்துச்சு. லியோ ஒரு நிமிஷம் யோசிச்சா. அவனோட மனசுல ஏதோ இரக்கம் வந்துச்சு. அவன் தன் காலை தூக்கி பிப்பை விடுதலை பண்ணா. நீ என்னை வேடிக்கையா இருக்க வைக்கிறே சின்ன எலி, உன்னை விட்டுற, ஆனா உன் வாக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு லியோ சொன்னா. பிப், நன்றி, நான் உங்கள் இரக்கத்தை எப்பவும் மறக்க மாட்டேன், மேலும் என் வாக்கையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியுள்ள மனசோட ஓடி போயிடுச்சு. லியோ அதை பார்த்து சிரிச்சா. நாட்கள் வாரங்களா, வாரங்கள் மாசங்களா கடந்து போச்சு. பருவங்கள் மாறிடுச்சு. பிப் அந்த நாளை எப்பவும் மறக்கல. எல்லா நாளும் நான் அந்த பெரிய சிங்கத்தோட இரக்கத்தை நினைவுல வச்சிருக்கேன். எப்போ அவருக்கு உதவி பண்ண வாய்ப்பு கிடைக்குமோன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கும். லியோ சிரிச்சிட்டு அந்த வேடிக்கையான சின்ன எலிக்கும் அதோட முடியாத வாக்குக்கும் என்னாச்சுன்னு நினைப்பா. ஆனா விதியில் ஏதோ சிறப்பான திட்டம் இருந்தது. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் ரொம்ப வலிமையான வலைய வச்சு பொறி வச்சிருந்தான். லியோ அதுல சிக்கிட்டான்.
அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் தப்பிக்க முடியல. உதவி, யாராவது உதவி பண்ணுங்க, இந்த வேட்டைக்காரன் வலையில நான் சிக்கிட்டேன் அப்படின்னு லியோ கத்துனான். என் வலிமை இந்த கயிறுகளுக்கு எதிரா எதுவும் பயன்படல, எனக்கு என்னாக போகுதோ அப்படின்னு கவலையோட சொன்னான். மிகவும் வலிமையான லியோ ஆதரவற்றவனா ஆகிட்டான். அவனோட அந்த வலிமை எல்லாம் இங்க வேலைக்கு ஆகல. அப்போ பிப் லியோவோட கர்ஜனைய கேட்டுச்சு. அது உடனே புரிஞ்சுக்கிச்சு அது லியோவோட குரல்னு. அது முழு வேகத்துல ஓடிச்சு. அது லியோவோட குரல்ல அவர் கஷ்டத்துல இருக்கார் அப்படின்னு பிப் சொன்னது. பவள நிற நாரை பிப்பை பார்த்து, பீப், அது ஆபத்தானது, நீ ரொம்ப சின்னவ, உதவி பண்ணு அப்படின்னு சொன்னது. ஆனா பிப்புக்கு பயமில்லை. அதோட வாக்கை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணுச்சு. பிப் லியோ கிட்ட வந்து சேர்ந்துச்சு. அது உடனே வேலையே இறங்கிச்சு. தன்னோட கூர்மையான பல்ல பயன்படுத்தி கயிற்றை கடிக்க ஆரம்பிச்சு. கவலைப்படாதீங்க லியோ, என் கூர்மையான பல்லால உங்களை விடுதலை பண்றேன் அப்படின்னு பிப் சொன்னது. லியோ, சின்ன எலி, நீ எனக்கு உதவி பண்ண திரும்ப வந்துட்டியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா. லியோ ரொம்ப வியப்பானா. இந்த சின்ன உயிரினம் தன்னை காப்பாற்றும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. பிப் கயிற்றை முழுசா கடிச்சு அறுத்துச்சு. லியோ விடுதலையானான். அவன் பிப்பை நன்றியோட பார்த்தான். இருவரும் இப்போ உண்மையான நண்பர்களா ஆகிட்டாங்க. நீ என்ன காப்பாத்துனே, நான் உன்னை சந்தேகம் பண்ணினது தப்பு. அளவு முக்கியம் இல்லை, தைரியம்தான் முக்கியம் அப்படின்னு லியோ சொன்னான். பிப், நமக்கெல்லாம் உதவி தேவைப்படும் சில நேரம். நாம் எவ்வளவு பெரியவனா அல்லது சின்னவனா இருந்தாலும் அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு எல்லா காட்டு விலங்குகளும் கொண்டாடிச்சு. அவங்களோட புதிய நட்பை பார்த்து ரொம்ப சந்தோஷமானாங்க. அந்த இரவு லியோவும் பிப்பும் அமைதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கனவுல ஏதோ அழகான விஷயங்கள் நடந்தது. லியோவோட கனவு குரல் ஒருவேளை இரக்கம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கிறதோ அப்படின்னு சொன்னது. எல்லா கருணையான செயல்களும் மனங்களுக்கு இடையில் கண்ணுக்கு தெரியாத பந்தங்களை உருவாக்குது அப்படின்னு சொன்னது. அவங்களோட கனவுகள் அழகா இருந்தது, நம்பிக்கையும் அன்பும் நிறைஞ்சது. இனி லியோவும் பிப்பும் வாழ்நாள் முழுக்க நண்பர்கள். அவங்க அதே மரத்தோட கீழே பக்கத்துல தூங்குறாங்க. எல்லா காட்டு விலங்குகளும் அவங்க சுற்றிலும் அமைதியா இருக்காங்க. லியோவோட கனவு குரல், உண்மையான வலிமை சக்தியில் இல்லை, இரக்கமும் பணிவும் தான் உண்மையான வலிமை அப்படின்னு சொன்னது. பிப்போட கனவு குரல், எந்த இரக்க செயலும் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் இந்த உலகத்தில் வீணாவதில்லை அப்படின்னு சொன்னது. இருவரும் சேர்ந்து மெதுவா, நாம் எல்லாரும் ஒன்னோடொன்னு தொடர்புடையவங்க, அதனால சின்னவனும் பெரியவனுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அழகான கதை நமக்கு சொல்லுது, அன்பும் கருணையும் எல்லா அளவுல வரும். நம்முட மனசு பெரியதா இருக்கணும், நாம் பெரியவனா இருக்கணும் அவசியம் இல்லை. சின்னவங்களும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நட்பும் இரக்கமும் தான் உலகத்தை அழகாக்குது.